அன்புமணி அவர்களின் நடிப்பு நீங்கள் அவர் ஒரு நாள் என்ன ஸ்டுடியோவில் பார்க்கும் பொழுது ஒரு பாட்டை மென்ஷன் பண்ணார். என்னுடைய சாங்கை பாட்டில் இந்த சரணம் எப்படி போட்டிருக்கீங்க நீங்க சொல்லிட்டு ஒரு பாட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த சாங்கை நான் கச்சேரியில் ஆட் பண்ணிட்டேன். கச்சேரியில் அது வரைக்கும் இல்லாம இருந்தது. தாலாட்டு தேவானம்ல சரணத்தை பர்டிகுலரா சொல்றாரு. அதை பாடி காட்டுங்க. இசைஞானி அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அருமை நண்பர் சீமான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இங்கே நான் ஒரு அரசியல்வாதியாக நிச்சயமா நான் வரவில்லை. இசைஞானியுடைய தீவிர ரசிகனாக இங்கே நான் வரையிருந்திருக்கின்றேன். நான் சின்ன வயசுல இருந்து அவருடைய இசையை கேட்டு வளர்ந்தவன். ஒவ்வொரு முறையும் அவருடைய பாட்டு கேட்கிறப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில மிக பசுமையான காலங்கள், பள்ளி காலங்கள், கல்லூரி காலங்களை தான் நினைவு அங்க கொண்டு போயிடுவார். ஒவ்வொரு முறையும் நாங்க எல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். காலையில பிரச்சனையோட தான் எங்களை எழுப்புவாங்க. இந்த பிரச்சனை இருக்குன்னு தான் எழுப்புவாங்க. நண்பர் சீமான் அவர்களுக்கும் தெரியும். ராத்திரி தூங்குறப்போ பிரச்சனையோட தான் தூங்குவோம். ஆனா இடையில அந்த பிரச்சனைகளுக்கு மன அழுத்தம் இதெல்லாம் அதற்கு ஒரு விடிவு நம்முடைய இசைஞானி பாடல்கள் தான். பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எங்களுக்கெல்லாம். அதுல எல்லாத்தையும் பாட்டு கேட்டேன்னா எல்லாமே மறந்துடும் எங்களுக்கெல்லாம். அந்த வகையில தினம் அவர் பாட்டு, கார்ல போறப்போ அவர் பாட்டு தான் இருக்கும். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டாக்டரா தான் நான் அவரை பார்க்கிறேன். நீங்க ஜீனியஸ் சொல்லுவீங்க, இசைஞானின்னு சொல்லுவீங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், அதாவது த பெஸ்ட் மெடிக்கல் ஸ்கூல் இன் த வேர்ல்டு. ஹார்வர்ட்லயோ ஸ்டான்ஃபோர்ட்லயோ ஜான்ஸ் ஹாப்கின்ஸ்லயோ கிடைக்காத மருந்து இசைஞானி கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் சைக்காலஜிஸ்ட் சொல்லலாம், சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம் அவர். ஏன்னா அவ்வளோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அப்சர்வ் பண்ணி அப்படி அவர் பாட்டை கேட்கிறப்ப. ஆனா ஒன்னு பிரச்சனை, சந்தோஷமா இருந்து அவர் பாட்டை கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா சோகமா அவர் பாட்டு கேட்டா ரொம்ப சோகத்துல கொண்டு போயிடுவார். அப்படி எனக்கு அது பல பாடல்கள் தான் இருக்கு. அப்ப அவர் சொன்ன பாடல்கள் கடல் மீன்கள்ல தாலாட்டுது. அதுல இது சந்தோஷமா இருக்கிறப்ப கேட்டா சந்தோஷமா பாட்டா இருக்கும். அது கொஞ்சம் வருத்தமா சோகமா கேட்டா சோகமான பாட்டா தெரியும். அது எப்படி வேணா அது ஒரு மாதிரி தெரியும். அது பல உதாரணங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு முறை கொஞ்ச நேரம் எடுத்துக்கணும். ஏன்னா நான் அவரோட தீவிர ரசிகன். இதுக்கு முதல் மேடையில நான் அவர் கூட நான் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் அவர் டோர்ல இருந்து நான் பார்த்திருக்கிறேன். அப்பப்போ போய் நான் சந்திச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்குவேன். நான் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஒரு அமைச்சரா இருந்த நேரத்தில் ஹெல்த் மினிஸ்டர் நான் அப்ப போனேன். நான் 2006ல எல்லா நிகழ்ச்சி முடிச்சுட்டு உடனே சாயங்காலம் என்னுடைய ஹோட்டலுக்கு வந்தேன். அப்போ பார்த்தா இளையராஜா பாட்டு அவர் கேட்டுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா பாட்டு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஹோம் சிக் ஆயிடுச்சு. உடனே என்னுடைய பிஎஸ் போன் பண்ணி, நாளைக்கு ஊருக்கு போக வேண்டாம், நாளைக்கே போனோம். உங்களால ஒரு ப்ரோக்ராம் அமெரிக்காவில் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் நாம அப்படியே ஒரு கொண்டு போயிடும் வித்தியாசமா. அதனால அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு, அதாவது 100 ஆண்டுகள் சந்தோஷத்தோட, உடல் நலத்தோட, ஆரோக்கியத்தோட, மகிழ்ச்சியோட நீங்க வாழணும், வாழ்ந்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய இசை 1000 ஆண்டுகள் ஒலித்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு எல்லாம் பெருமை நீங்க தமிழ்நாட்டில் பிறந்தது. இன்னைக்கு உலகம் முழுவதும் இசை தமிழ்நாட்டில் நம்முடைய இசைஞானி இசை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதோட எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, நாங்க தோழர்கள் 2 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள், ராஜ்யசபா எம்பிஸ், கொலீக்ஸ், வி ஆர் கொலீக்ஸ். அது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நீங்க சந்தோஷமா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
இவ்வளவு தூரமும் அவருடைய எண்ணங்களை, அவருடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டதற்கு அவருக்கு நன்றி கூறுகிறேன்.